வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தேர்தல் நெருங்கிவிட்டது. இன்னும் இரு நாட்களில் நாம் நமக்கான எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கப் போகின்ற இந்த நாள் நெருங்கிவிட்டது. இந்த வேளையிலே மீண்டும் மீண்டும் உங்களிடம் முக்கியமான சில விஷயத்தை உங்களிடம் சொல்வதற்காக நான் கடமைப்பட்டுள்ளேன். எந்த காரணத்தை கொண்டும் இந்த முறை விஜய் நல்லவர் கெட்டவர், அவர் நாட்டை அவர் ஆள வேண்டுமா இல்லையா என்ற இந்த சர்ச்சைக்குள்ளே இந்த தேர்தலுக்கு நீங்கள் போகாதீர்கள். தயவு செய்து சொல்கிறேன், போகாதீர்கள். திரையிலே ரசிக்கக்கூடிய, திரையிலே விஜய் கண்டு ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு நான் சீரியஸான இந்த விஷயத்தை உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்களாம் இப்போது மேக்சிமம் விஜயுடைய அந்த வாக்காளர்கள் எல்லோரும் முதல் முறை வாக்களிக்கக்கூடிய நபர்களாக தான் அதிகமாக இருக்கிறீர்கள். உங்களெல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு முயற்சியாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் தலைவரை கொண்டாடுகின்ற, உங்களுடைய நடிகரை கொண்டாடுகின்ற அந்த விதம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதில் நான் உண்மையிலேயே மயங்கி போகின்றேன். ஒரு தொண்டர்கள் இப்படித்தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தலைவனை கொண்டாட வேண்டும். அப்படியாக நீங்கள் நன்றாக செய்கிறீர்கள். ஆனால் உங்களிடம்தான் நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் நம்மை விட நம் குடும்பம் முக்கியம், நம்ம குடும்பத்தை விட இந்த நாடு முக்கியம். புரியுதா உங்களுக்கு எதை சொல்ல வருகிறேன் என்று? ஏனென்றால் நீங்கள் கடந்த எம்பி தேர்தலில் நீங்கள் இந்த குட்டையை குழப்ப இருந்தால் கூட உங்களை நான் பாராட்டி இருப்பேன். ஏனென்றால் இது எந்த மாதிரியான பாதிப்பையும் பிஜேபிக்கு விளைவிடக்கூடாது என்பதற்காக உங்களை எம்பி எலெக்ஷனில் நிற்க வைக்கவில்லை. கடந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் உங்களை எம்எல்ஏ எலெக்ஷனை விஜயை நிர்பந்திக்கிறாங்க. அவர் சம்மந்தமே இல்லாமல் தேர்தலில் கட்சி ஆரம்பித்தார். அது இந்த 2026 தேர்தலை மையமாக கொண்டு பரப்புரை அதெல்லாம் செய்து கொண்டிருந்தார். அதெல்லாம் ஓகே. ஆனால் எப்பொழுது பிஜேபி உள்ளே விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை வழங்கியதோ அப்போவே தமிழக மக்கள் உஷாராக இருக்க வேண்டும். ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன். பாஜக வட மாநிலங்களில் எப்படி வெற்றி பெறுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு புரியக்கூடிய வரை எளிய முறையிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது 100 ஓட்டு, இந்த 100 ஓட்டில் பாஜக எப்படி லீடிங் வருதுன்றது தான் ஒரு எக்ஸாம்பிள். இதே ஃபார்முலாவை தான் இந்தியாவில் அவங்க நார்த் சைடில் எல்லாத்திலையுமே அவங்க அதை பயன்படுத்துகிறார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ 100 ஓட்டு, இந்த 100 வாக்குகளில் 20 வாக்கு சிறுபான்மையினர் சொல்கிறாங்கன்னா முஸ்லீமு, கிறிஸ்டியனு, பாசி, இந்து மதத்தை தழுவாத பிறர் எல்லோருமே சிறுபான்மையினர். இந்த நாட்டின் சிறுபான்மையினர்னால் ஜீசஸை கும்பிடுறவங்க ஒரு 13% இருப்பாங்க, 10% இருப்பாங்க. இஸ்லாமியர்கள் ஒரு 15% இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அது மொத்தம் ஆல் ஓவர் இந்தியான்னு பார்க்கும்போது 20% மைனாரிட்டி. அப்போது 80% இந்துக்கள். சரிங்களா? இந்த 80% இந்துக்களில் மூளைச்சலவை செய்யப்பட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி இஸ்லாமியர்களை கொலை செய்பவர்கள், அடித்து துன்புறுத்துகிறவர்கள், தலித் மக்களை குறிப்பாக ஜெய் ஸ்ரீராம் பேரை சொல்லி குளத்திலே ஏன் குளித்தா என்று அடித்துக் கொள்பவர்கள், இந்த சின்ன யானையில் கட்டி ஊராக இழுத்துன்னு போய் உடம்புல ரோட்டில் தேஞ்சி ரத்தம் வழியெல்லாம் ரத்தம் எப்படி ஒரு தக்காளியையோ ஒரு பூசணிக்காவே ரோட்டில் தேய்ச்சினே போனால் எப்படி தேஞ்சி அது நிலை குலைந்து காணப்படுமோ அது போல ஒரு மனிதனை கட்டி இழுத்து கொண்டு போனார்கள். ஒரு தலித் இளைஞர் காதலியோடு பேசி கொண்டிருக்கும் போது இந்த சங் பரிவார் கும்பல் போய் அவரை சுற்றி கொண்டு அடித்து பெண்ணையும் நிர்வாணப்படுத்தி, அந்த ஆணையும் நிர்வாணப்படுத்தி, அந்த ஆண் மீது பெண்ணையும் பெண் மீது ஆணையும் உட்கார வைத்து அடித்து ஊர்வலமாக அழைத்து சென்றார்களே. இதெல்லாம் எங்கே நடக்கிறது என்றால், நம் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் இது போன்ற அக்கிரமம், அநியாயங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாவற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இது நடக்கிறது? எதற்காக இதை அலோவ் பண்ணுறாங்க? இதுதான் அதில் இருக்க சூட்சமம் பார்க்குறீங்க. அதாவது பயங்கர கொடூரமான இப்போ நம்ம சகோதரிகளை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து கொண்டு போய் ஒரு இராணுவ அதிகாரியுடைய மனைவியை நிர்வாணப்படுத்தி கொண்டு போனாங்க. எங்கே பார்த்தோம்? இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்தோம் சொன்னால், மணிப்பூரிலே என்னெல்லாம் நடந்தது, இதை பாஜக அரசு எப்படி வேடிக்கை பார்த்தது. சிறுபான்மையினர் இஸ்லாமியர் என்ற உடனே பாகிஸ்தானுக்கு போக வேண்டியவர்கள் அப்படி என்று நம்ம நினைச்சக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய பிசி, அதாவது அவர்களுடைய ஆரியர்களுடைய பாணியிலே சொல்லக்கூடியவர்கள் என்னன்னா சூத்திரர்கள். இந்த சூத்திரர்கள் தன்னை சூத்திரன் என்று சொல்கிறானேன்னு சொல்லி, அங்கே சமமாக நடத்துகிறானேன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள், தமிழர்கள் தான் மதம் மாறி இருக்கிறார்கள், இவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும்.
அதற்காக அவர்களை நீ யார் போய் அடித்துக் கொள்வது? அந்த மாதிரி இந்த மாதிரி பைத்தியக்கார குரங்கு கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த கூட்டங்கள் ஒரு 20லேருந்து 23% ஆல் ஓவர் இந்தியா இருப்பாங்க. இவங்க வந்துட்டு நாடு கேடு கட்டி போனாலுமே இவர்களுக்கு கவலை கிடையாது. நாட்டை பைத்தியக்காரன் ஆள்றானால் லூசு ஆள் தான் ஒரு போடுகின்ற தீர்மானங்கள்னால் மனித இனம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இந்தியா எந்த நிலையில் இருக்குது, உலக அரங்கில் வந்து அவமானகரமான நிலைக்கு போனாலும் சரி, தலைவன் எஃப்டீன் ஃபைலில் போயிட்டு என்ன சொல்கிறது, இது சிறுமிகளிடம் கல்லாபத்தில் இருந்தாலும் சரி, என்ன காரி துப்பக்கூடிய விஷயங்களில் தலையிட்டாலும் சரி, அமெரிக்காவிடம் போய் மண்டியிட்டாலும் சரி, இஸ்ரேலிடம் போய் நடனமாடிவிட்டு வந்தாலும் சரி, கேவலமாக எந்த ஒரு விஷயம் செய்துவிட்டு வந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை கண்ணுக்கு எதிரில் வாழக்கூடிய மக்களை வந்து விரோதியாக பார்த்து அவர்களை அடித்து கொன்று ஒரு வெறுப்புணர்ச்சி, இதை டிவைட் அண்ட் ரூல், வெள்ளக்காரணிக்கு செஞ்சால் அதை இந்த கொள்ளக்காரங்க நீ செய்கிறாங்க. இது போன்ற அரசியலை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்க வந்து அந்த 100 ஓட்டில் இவங்க ஒரு கணிசமாக ஒரு 25% பேர் இருப்பாங்க. இவங்க வந்து என்ன நடந்தாலும், என்ன அக்கிரம அநியாயங்கள் செய்தாலும் இவங்க வந்து அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலுக்கு இவங்கள் வாக்களித்து விடுவார்கள். ஸோ சாலிட் ஓட்டு என்ன நடந்தாலும் அவர்களுக்கு அந்த 25% வாக்கு வங்கியாக இருக்கிறது. அதனால் அவர்கள் எது செய்தாலும், கொலை, கற்பழிப்பு, அக்ரகாரத்துக்குள்ளவே அதாவது கர்ப்ப கிரகத்துக்குள்ளவே கற்பழிப்பு நடத்தினாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். தலித்துகளை போட்டு கொன்று குவித்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். தலித் வீட்டு பெண்களை கூட்டு பாலியல் செய்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். அவர்களை ரொம்ப துப்பாக்கியெல்லாம் வச்சு சுற்றுவாங்க. அவங்க கையெல்லாம் துப்பாக்கி இருக்கும். நம்ம கையில் உள்ளூண்டு கத்தி இருந்தாலே வந்து ஏதோ கேஸெல்லாம் போட்டு நம்மளை இங்கே தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கத்தியோடு சுற்றுவாங்க, துப்பாக்கியோடு சுற்றுவாங்க, கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் சுதந்திரம், முழு சுதந்திரம், யாரை வேண்டுமானாலும் அவர்கள் சொல்லுவாங்க. அதில் இந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமியர்களையோ என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அவர்களை கண்டும் காணாமல் இந்த அரசாங்கம்லாம் விட்டுவிடும். அப்போது இவங்க வந்து அந்த 25% வாக்கு உங்களுக்கு சாலிடாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 75% இருக்குல்ல, இதில் 20% சிறுபான்மையினர், அவங்களுக்கு தனியாக அப்படி வைங்க. மீதி எவ்வளோ இருக்குது? 80%ல் 25 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 80ல் 25 போச்சுன்னா 30, 55%. இந்த 55%ல் ஒரு 20% வாக்களிக்க வரமாட்டாங்க மிதவாதிகள். அவங்க இப்படியெல்லாம் இந்த 25% மீதி இருக்கக்கூடிய 55% மிதவாதிகள் தான். அவர்கள் வந்து எப்படின்னா மனித நேயமிக்கவர்கள், கடவுளுக்காக மனித நேயம் செய்ய மாட்டாங்க. நான் என் சாமியை நான் கும்பிட்றேன், உன் சாமியை நீ கும்பிட்டுக்கோ, உன் நம்பிக்கை நான் வரமாட்டேன், என் நம்பிக்கைக்கு வராது அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த 55% மக்கள். இதில் வந்து ஒரு 20% மக்கள் வந்து வாக்களிக்க வரமாட்டாங்க. அப்போது இந்த 80%ல் 25 மேஜராக இருக்கும். இது ஒரு 15% இந்துக்கள்லேயே வந்து நல்ல மக்கள், அதாவது இந்து வேறு இந்துத்துவா வேறு. இந்த இந்துத்துவா மக்கள் வந்து 25% இருப்பாங்க. இந்துக்கள் வந்து ஒரு 15 இருக்கும். இப்போ அவங்க வந்து ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் போட்டுட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, ஜெயிச்சுவாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எந்த காரணத்தை கொண்டு அவங்க இந்த பாஜக சங் பரிவார் கும்பலுக்கு, இந்துத்துவா கும்பலுக்கு போட மாட்டாங்க. அப்போது இந்த பர்சன்டேஜில் வந்து 25 அவங்க பலமாக இருக்கிறாங்க. இந்த 15 கூட இந்த 20% மைனாரிட்டி சேர்ந்தால் மட்டும்தான் இந்த சக்தி, அதாவது ஆரியத்துக்கு எதிரான இந்த திராவிட சக்தி, இன்னைக்கு உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் புரிகிற மாதிரி இந்த சக்தி ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த மைனாரிட்டி வாக்குகள் சேர்ந்தால் மட்டும் 40%, 35%, 40% சொல்லி இவங்க மண்ணை கவக்கூடிய, பாஜக மண்ணை கவக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். எல்லா இடத்துலையும் தோற்றுருவாங்க. இந்தியா ஃபுல்லாக எங்கே நின்னாலும் தோற்பாங்க. அதனால் இவங்க ஒரு யுத்தியை கையாளுறாங்க. என்னன்னா நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஓவைசின்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு குல்லா போட்டுக்கின்னு தீவிர இஸ்லாமியர் மாதிரி அப்படியே மேடையிலே பார்த்தீங்கன்னா அந்த குரானை வைத்து கூட தான் பேசுவார். குரானில் இருக்கக்கூடிய வசனங்களை எடுத்து சொல்லுவார், சொல்லி தான் பேசுவார். அப்போது இந்த சிறுபான்மையுடைய வாக்குகளை இந்த ஓவைசி என்பவர் அவங்கெல்லாம் வந்து இவருக்கு போட்டுருவாங்க. ஸோ இந்த 20% தனியாக பிரிந்து விடும். அப்போ இது 80%ல் பார்த்தீங்கன்னா 15 20% வாக்கு போட மாட்டாங்க. மீதி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 25% மெஜாரிட்டியில் பிஜேபி வெற்றி பெற்றுவிடும். இதுதான் நார்த் சைடில் இவங்க கையாளக்கூடிய யுத்தி. இதையே இங்கே வந்து தென் தமிழகத்திலே பார்த்தீர்களே ஆனால் முதல் ரஜினியை வச்சு தொங்கி பார்த்தாங்க. ஏன்னா இந்த கொஞ்சம் வாக்குகளை பிரிக்கணும், சிறுபான்மையினர் வாக்கு. இவங்களாம் ரஜினி என்ற அந்த போதையில், அந்த ரசிகர் போதையில் இருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, முஸ்லீம்களாக இருப்பாங்க. சிறுபான்மை ஓட்டு வந்து விஷயமே தெரியாமல் ரஜினிக்கு போட்டாங்கன்னா நம்ம ஓவைசி மாதிரி ரஜினியை பயன்படுத்தலாம்னு பார்த்தாங்க. ரஜினி அதுக்கு வந்து இடம் கொடுக்கவே இல்லை. என் மீது காவி பூச பார்த்தார்கள், நான் அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இவர்களுக்கு இங்கு தமிழகத்தில் வேறு வழி இல்லை. திமுகவை தோற்கடிப்பதற்கு என்னவெல்லாமோ யோசித்து ஏதேதோ பேசி பார்த்தார்கள். திருப்பரங்குன்றத்தில் கலவரம்
ஏற்படுத்துவதற்கு அங்கே ஒரு 2000 3000 பேரை கொன்று குவிச்சு அது மூலியமாக பிரித்து எடுத்து ஜெயிச்சிடலான்னு பார்த்தாங்க. அதுக்கும் ஆப்பு வச்சுட்டாரு தளபதி சிஎம் அவர்கள். 144 தடையை போட்டு எவருமே உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதால் தான் இன்றைக்கி பல ஆயிரம் உயிர்கள் தப்பிக்க கலவரம் ஏற்படாமல் தப்பித்திருக்குது. இன்னைக்கு இப்போ டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறது மத கலவரங்கள். அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சுக்கலாம், வெட்டிக்கலாம், குத்திக்கலாம், சுற்றலாம். போலீஸ் வேடிக்கை பார்க்கும். வெளியே கோடி மீடியாக்கள் அதை வெளியே சொல்லாது. இன்னமும் மணிப்பூரில் இப்போவும் என்ன நடக்குதுன்றது நம்ம யாருக்கும் தெரியாது. இன்டர்நெட்டை கட் பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய அவ்வளோதான். அதுதான் இவங்களுடைய மூளை. இவ்வளோ தான் அவங்க ஆட்சி செய்கிற விதம். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் வந்து மாட்டிக்கினவர் தான் விஜய். விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே இந்திரா காந்தி குடும்பம், நேரு குடும்பம் வந்து தீவிரவாதத்தினால் எத்தனை பேர் அவர்கள் இழந்தார்கள். கூடவே இருந்தவர்கள் இந்திரா காந்தியை சுட்டு கொண்டாங்க. ராஜீவ்காந்தி உடல் சிதறி இருந்தார் தமிழகத்தில் தீவிரவாத தாக்குதலால். இப்படியெல்லாம் இன்னொருகளை குடும்பத்திலிருந்து நாட்டுக்காக தியாகம் செய்த அந்த குடும்பத்துக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு முதல் ஒய் பிரிவு பாதுகாப்பு வரை எல்லாவற்றையும் எடுத்து விட்டார்கள். ஆனால் விஜய் வந்து தமிழகத்திற்காக போராடினாரா, இல்லை விடுதலை சிறுத்தைகளை ஆதரித்து பேசினாரா, இல்லை என்ன செய்து விட்டார், அவருக்கு என்ன திட்டம் இருக்குது, எல்லோரும் அவரை வந்து ரசித்து பார்க்க தான் ஆசைப்படுறாங்களே தவிர அந்த இடத்துல வந்து இவங்க பாஜக வாலின்ட்டு அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குது சம்மந்தமே இல்லாமல். அதை விட என்ன விஷயம்னா, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுன்னு சொல்லி ஜனநாயகன் படத்தை தடை செய்தது மத்திய அரசு. சரிங்களா? தடை செய்து இவரை வந்து சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு பொங்கல் விழா கொண்டாடிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம், சும்மா உட்கார வச்சு ஜாலியாக அனுப்பி வைக்கிறாங்க. தேர்தலை பற்றி, இந்த தேர்தலை பற்றியும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யக்கூடாது இதை மட்டும் பேசிட்டு அவரை இப்போ பொங்கல் கொண்டாடிட்டு வா. எந்த சிபிஐயில் மாட்டின சிதம்பரம் மாட்டினார். கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு மேலே ஒரு 216 நாட்கள் சிறையில் இருந்தார். எப்போனா வீட்டுக்கு அனுப்பி நீ பொங்கல் கொண்டாடிட்டு வா, அப்புறம் விசாரிச்சுக்கிறோம், நீ போய் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு வா, நீ போய் தீபாவளி கொண்டாடிட்டு சொல்லியிருப்பாங்களா? இல்லை சிபிஐயில் அரசான யாரையான இந்த மாதிரி விடுதலை லீவுக்கு அமைச்சிருக்கிறாங்களா? நீ போயிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு 4 நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? விஜய்க்கு அந்த கருணை, அந்த கரிசனம் மத்திய அரசால் காட்டப்பட்டது. அப்புறம் இப்போ நல்லா பாருங்கள் விஜய் ரசிகர்களே, நம்மெல்லாம் தமிழர்கள், இந்தியர்கள், ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலுக்கு நேர் விரோதிகள். நாம் இந்த விஜயுடைய தாவேகா கட்சியில் 30லிருந்து 40 பேர் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அவர்கள் எல்லாம் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்களே, ஆனால் இவர் வந்து ஒரு 10 எடப்பாடிக்கு சமம். எப்படி எடப்பாடி வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய அவர் மீது நாம் எல்லாம் நம்பிக்கை வைத்து இந்த லேடியா மோடியா அப்படின்னு வாக்கு கேட்டாங்க, நம்ம எல்லாம் வந்து லேடி தான் வாக்களித்தோம்ல, அந்த வாக்குகளை பயன்படுத்தி இந்த அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி சசிகலா காலையில் விழுந்து ஆட்சி அதிகாரத்தை முதலமைச்சர் ஆனார். ஆனவும் அவர் அதையெல்லாம் சாதித்தது யாரை வைத்து சாதித்தார்? அமித்ஷாவையும் மோடியும் வைத்து சாதித்தார். அதனால் மக்களை அப்படியே மோடியிடமும் அமித்ஷாவிடமும் அடகு வைத்து விட்டார்களா? இன்னைக்கு ஓபிஎஸ் திமுகவில் இருக்கார். இருந்தாலும் சொல்கிறேன், ஓபிஎஸ் பல தவறுகள் செய்தவர். அவர் போட்ட ஒரு கையெழுத்தின் காரணமாக இன்னைக்கு இபி தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளில் எல்லாம் நார்த் இந்தியன்ஸ், ஹிந்தி பேசக்கூடியவர்கள் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரேஷன் கார்டு கூட இதுக்கு வாங்கியிருப்பாங்க. நாளை அவங்க ஓட்டு உரிமையும் அவங்களுக்கு வந்துடும். தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் அவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் அதுக்கு காரணம் ஓபிஎஸ். அது எந்த கூட்டணிலாம் பெருக்கிட்ட திமுக இருக்கிற தவறு தான். அவர் வந்து ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். மோடி அமித்ஷா சொல்லி அதை செய்தார்கள். இபிஎஸ் ஓபிஎஸ் என்ன, அது தமிழ் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வந்து எக்ஸாமில் வந்து தமிழ் படித்து பாஸ் ஆகணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்கல்ல, அதன் மூலயமா உள்ளே வந்தவர்கள் தான் இந்த இவர்கள் எல்லோரும். வா கொளுத்து வேலை செய்யி, காவா நோண்டு, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு போகலாம், அவர் கிடையாது. அரசு வேலை என்பது அந்த மாநிலத்திலே அவங்களுக்கு உரியது. அதை தாரவாத்தி கொடுத்தவர்கள் தான் இவர்கள் 2 பேரும். 13 பேரை சுட்டு கொண்டாங்க. இங்கே ஸ்டெர்லைட் ஆலை மூட சொல்லி போராடிய 100 நாட்களாக போராடிய அந்த மாணவர்கள், அந்த இளைஞர்கள், போராட்ட குழுவினர்கள், ஜனநாயகத்தை நம்பி கொள் கொடுத்திருந்தவர்கள் வாயிலை சுட்டாங்க. பெண்மணியினுடைய வாயிலை சுட்டாங்க. 13 பேரை சுட்டு கொண்டாங்க. அது ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஷூட் ஆர்டர் யாருங்க கொடுத்தது? எனக்கு தெரியாதுங்க, ஒருவேளை தாசில்தார் கொடுத்துருப்பாரு. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, நான் தூங்கிட்டேன். முந்தா நைட்டு நான் போதையில் இருந்தேன், சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டேன், என்ன நடந்தது நானே டிவி பார்த்தேன் தெரிஞ்சுக்கினேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதல்வரை நம்ம அன்றைக்கி பார்த்தோம். அதை விட மோசமானவராக இவர் மத்திய அரசின் சொல்லுற பேச்சு கேட்டு நடந்து கொள்வார். ஆகவே தான் ஒரு வேளை காங்கிரசுடன் அவர் கூட்டு சேர்ந்திருந்தால் மிக ஒரு ஜனநாயக முறைப்படி மிகப்பெரிய தலைவராக வந்திருக்கலாம். அதுக்கான காலம் கனியும். அதனால் இப்பொழுது வேண்டாம். அவர் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை பிரித்து விட்டார்களே. ஆனால் பாஜக அவருடைய டார்கெட்டே வந்து நாட்டை பிடிக்கணும், எதிர்கட்சியாக உட்காரணும், இதெல்லாம் கிடையாது. 4 ஜெயிச்ச இடத்துல ஒரு 8 ஜெயிக்கணும்.
4 போன தடவை 4 எம்எல்ஏ, ஒரு 8 12 ஜெயிச்சா போதும். 8 ஜெயிச்சா அதுதான் அவங்க டார்கெட். இதை வைத்து அங்கே வந்து சொல்லிக்குவாங்க, இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் பார்த்தீர்களா, நாங்கள் தமிழ்நாட்டில் கூட கடந்த முறை 4, இப்போ 8, நாளை எல்லாத்தையும் நாங்கள் பிடிச்சிடுவோம் அப்படின்னு மாறுதட்டி கொண்டு இன்னும் அரசியல் செய்து கொண்டு வருவார்கள். ராகுல் காந்தி அங்கே மத்திய அரசுக்கு ஆப்பு மேலே ஆப்பு வைத்து கொண்டே இருக்கிறார். ஓட் சோரி, அதுக்கப்புறமா அவர் செய்யக்கூடிய தில்லு முள்ளுதோ, இப்போ வந்து டீலிமிட்டேஷன்ன்ற பேரில் வந்து தென் தமிழகத்தையும் கேரளாவையும் கர்நாடகாவையும் வஞ்சிக்கக்கூடிய அந்த வேலையை திருட்டுத்தனமாக 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்ற பேரிலே இதையும் அதையும் சேர்த்து தேர்தல் நேரத்தில் போட்டு பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அதற்கும் தளபதி அவர்கள் மாசான என்ட்ரி கொடுத்து அந்த மசோதாவையே கொளுத்தி விசிறி அடித்து தோற்கடிக்கும் மண்ணை கவ செய்து விட்டார் ராகுல் காந்தியும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும். அப்போ கூட விஜய் வந்து அதற்காக எந்த ஒரு குரலும் கொடுக்கவில்லை. அதை பற்றி அவருக்கு தெரியுமோ தெரியாத கூட தெரியல. மற்றபடி இந்த 40 பேர் செத்தது, அதில் அவருடைய பங்கு, அதை பற்றி நம்ம வந்து என்னன்னு சொல்ல தெரியாது. அவர் சொல்கிறது பெரிய, இவர் மீட்டிங்கில் செத்தவங்களுக்கு சிஎம் எப்படி பொறுப்பாவார்? இவர் மீட்டிங்கில் இருந்த மக்களுக்கு இவர் தான் பொறுப்பு. நீ ஏன் அப்படி செய்யலை, என்ன ஏன் அப்படி செஞ்ச, நீ ஏன் அங்கே கொடுத்து, இதெல்லாம் வந்து தேவையற்ற கேள்விகள். உங்களிடம் கேட்டு தானே கொடுத்தாங்க, நீங்கள் டிக் பண்ணி எடுத்து தானே கொடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து அவ்வளோ மக்கள் நீங்கள் வர வச்சு, உங்களுக்கே தெரியுமா தெரியாத தெரியல, உங்கள் மேலே உங்களை பார்க்கறதுக்கு மக்கள் அவ்வளோ பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க, அவ்வளோதான். இதை வைத்து நீங்கள் தவறான ஒரு விஷயத்தை செஞ்சு அவ்வளோ பேர் இருந்தாங்க. அதனால் எதுவுமே தமிழக மக்களுக்கு உகந்ததாக இருக்காது. இந்த முறை விஜய் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அவருக்கு யாரும் இப்பொழுது வாக்களிக்காதீர்கள். ஏனென்றால் இது ஒரு இருவேறு சித்தாந்தங்களுக்கான போர். இந்த போரிலே திராவிட சித்தாந்தம் ஜெயிக்க வேண்டும், ஆரிய சித்தாந்தம் போக்க வேண்டும். தலையில் பிறந்தேன், ஷோல்டரில் பிறந்தேன், இடுப்பில் பிறந்தேன், நீ வந்து தொடையில் பிறந்த, நீ அதுக்கெல்லாம் லாய்க்கு கிடையாது, நீ இதுக்கெல்லாம் லாய்க்கு கிடையாது, நான் தான் எல்லாத்துக்கும் மேலே, கடவுளுக்கும் மேலானவன், கடவுள் மந்திரங்களுக்கு கட்டுப்படுவார், நான் மந்திரங்கள் சொல்லி கடவுளே கட்டுப்படுறேன், நான் கடவுளுக்கும் மேலானவன், நான் கொலை செஞ்சால் கூட தப்பு கிடையாது, பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்படியான கீழ்த்தரமான கேவலமான அந்த இனத்துக்கு அவங்களுக்கு சாதகமான சட்டங்களை மட்டும் எழுதி வைத்துக்கொண்டு நம்மளையெல்லாம் ஏமாற்றி எத்தனையோ ஆண்டுகால சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இனியும் பல தலைவர்கள் வாழ்நாள் முழுவதும் போராடி அவர்களெல்லாம் ஒடுக்கி ஓரம் கட்டி அவர்களுடைய அந்த சட்டங்கள்லாம் செல்லாதபடி ஆக்கி ஜனநாயகம் அழைத்து ஓங்குவதற்காக அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டத்தை தூக்கி பிடித்து, அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடித்து, அதன்படி நாம் என்னோட நீ பெரியாள் கிடையாது, உன்னோட நாம் பெரியாள் கிடையாது, எல்லோரும் சமம், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற இந்த அடிப்படையில் எழுதப்பட்ட அந்த சட்டத்தை மதித்து நாம் அருமையான வாழ்க்கை இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு கேடு விளைவிக்கிறவர்களை எந்த காலகட்டத்திலும் எந்த நோக்கத்திலையும் அவர்களை உள்ளே விட்டு விடாதீர்கள். இது கடைசியாக ஒரு கதை மட்டும் சொல்கிறேன். காட்டு மரங்களுக்கு தேர்தல் வந்துச்சான். அப்போ இந்த காட்டு மரங்கள் எல்லாம் சேர்ந்து கோடாலிக்கு வாக்களித்ததாம். அதுக்கப்புறம் கோடாலி ஜெயித்து ஒரு மரங்களையாக வெட்டி கொண்டு இருந்ததாம். அப்போது மரங்கள் எல்லாம் பார்த்து கேட்டதுக்கு, ஏன் நீங்கள் கோடாலிக்கு வாக்களித்தீர்கள் என்றால், இந்த குடி இருக்குல்ல, கோடாலியோட பிடி எங்கள் மரத்துலேருந்து தான் இந்த புடி சென்றும், எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த இன உணர்வு இருக்குது, அதுவும் மரம் நாங்களும் மரம், அதுவே நம்ம இனமாகவே இருந்தாலும் அதை தாங்கி பிடிக்கிறது கோடாலியாக இருக்கும்போது அது நம்ம வாக்களிக்க கூடாது என்பதற்காக இந்த கதையை நான் சொல்கிறேன். அழிவு நமக்கு தான். அதனால் தயவு செய்து சிந்தித்து, ஒரு தடவை தானே மாற்றம் வரட்டும், ஏதோ வரட்டும், எல்லா மாற்றங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக நிறைய மாற்றங்கள் வந்து நீங்கள் நம்ம இந்த நிலைமை இருக்கும். நல்ல மாற்றங்கள் இனிமேல் வருவதாக இருந்தால் நல்ல மாற்றங்கள் வந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாத கும்பல், விஜய் மாதிரி ஒன்றும் தெரியாத ஆட்கள் பக்குவப்படணும். அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வேண்டாம். உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள், கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள், கதிரருவாள் சின்னத்திற்கு வாக்களியுங்கள், பானை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் மாதிரி ஒரு தலைவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. மக்களே, குறிப்பாக தலித் மக்களே, கைவிட்டு விடாதீர்கள், பானை சின்னத்தை தூக்கி பிடிங்கள் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். 23ஆம் தேதி காலையில் முதலில் சென்று கை சின்னத்திற்கும், உதயசூரியன் சின்னத்திற்கும், ஆணை சின்னத்திற்கும், கதிரருவாள் சின்னத்திற்கும் வாக்களித்துவிட்டு மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணியை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.